கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் தி டிராகன், இந்த 2 சீரிஸ்க்கு அப்புறம் ஜார்ஜ் ஆர் மார்ட்டினோட ரைட்டிங்ல HBO ஒரு புது ஷோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் சீசன்ல வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்டா வந்த எபிசோட் வேற பயங்கரமா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதுதான் கரெக்டான டைம், நம்மளும் கூடவே சேர்ந்து பார்க்கலாம் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எனக்கு பர்சனலாவே ரொம்பவே பிடிக்கும். அதனால ஹவுஸ் ஆஃப் தி டிராகனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கும் செகண்ட் சீசன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் இல்ல, பர்சனலா கனெக்டே ஆகல. ஆனா இந்த சீரிஸ் அப்படி இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வைப் செட் பண்ணிட்டானுங்க. டங்குக்கும் எக்குக்கும் இருக்க கனெக்ஷன், அப்புறம் இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸா ரொம்பவே சர்காஸ்டிக்கா இருந்தது, ஜாலியா கொண்டு போயிருந்தாங்க. சோ அதுவே பர்சனலா எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருச்சு. ஒரு எபிசோடும் ரொம்ப லென்த்தியா 45 to 50 மினிட்ஸ்ல இல்லாம 35 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டியூரேஷன். தேவையில்லாத ஃபில்லர் சீன்ஸ்லாம் இல்லாம ரொம்பவே எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸும் அந்த டோர்னமெண்ட்டுக்கான பில்டப் தான் ரொம்பவே இருந்தது. டங்க் எப்படிடா பார்ட்டிசிபேட் பண்ண போறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். தேர்ட் எபிசோடோட கிளைமேக்ஸ்ல டங்குக்கு எக் ஒரு டார்கேரியன்ன்றது ரிவீல் ஆகுது. சீரிஸ் அப்படியே பயங்கரமா எலவேட் ஆயிருச்சு. கொடுத்த எலவேஷனுக்கு வர்த்தா ரிலீஸ் பண்ணானுங்க 4th எபிசோட. டங்க் கில்ட்டி இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரையல் ஆஃப் 7ல வின் பண்ண சொல்றானுங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்கு 6 பேர் தேவைப்படுது. கட் பண்ணா எக் சொன்ன மாதிரியே மார்னிங் 4 பேரை கூட்டிட்டு வரான். முன்னாடி நாள் வரைக்கும் டங்க் சைட்ல ஃபைட் பண்றா சொல்லிருந்த ரேமனோட கசின் மார்னிங் ஆனதான் டார்கெரியன் சைட் போயிட்டான். ட்விஸ்ட், ரேமன் நீல் பண்ணி நைட் மீன்றான் டங்க் கிட்ட. டங்க் ஹெசிடேட் பண்றான். அப்பதான் லியோனல் பராத்தேன் என்ட்ரி. அந்த மொத்த சீனுமே பயங்கரமா இருந்தது. ரேமன் நீல் பண்ணிருக்க பராத்தேன் அவனோட ஸ்வாட் எடுத்து ஒரு சுத்தி அவன் ஷோல்டர்ல வைப்பான். அந்த சீனுக்கு டாப் ஆங்கிள் ஒரு ஸ்லோமோ ஷாட் வச்சிருப்பானுங்க. வர்த்து 6 பேர் கிடைச்சாச்சு, இன்னும் ஒருத்தர் தேவைப்படுது. டங்க் கிரௌடு கிட்ட ஸ்பீச் போறான். சரி, கிரௌட்ல இருந்து தான் எவனா வர போறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மியூசிக் அப்படியே அந்த சீனையே எலவேட் பண்ணுது. கிரௌடுக்கு ஜூம் போறானுங்க. அங்கிருந்து ஒருத்தன் எஞ்சி புள்ளி பண்றான். பயங்கர டிசப்பாயிண்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே சைஸா மூவ் பண்றானுங்க. டோர் ஓபன் ஆகுது. யாரான்னு பார்த்தா பேலா டார்கெரியன் என்ட்ரி. சரியான ட்விஸ்ட். எபிக் தீம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆள் ஹெல்மெட்டை கழட்டி ஐ டேக் சர் டங்கட் சைடுன்னு சொல்றாப்ல. ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். மொத்த எபிசோடு மஜாவா இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க 4 எபிசோட்ல உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.